ரூல்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. ஆனா இதை எப்படி கையாளுறதுன்னு போலீஸ் கிட்ட ஒரு பயிற்சி அவங்க ஸ்கில்டா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா புரிஞ்சுக்கணும். போதுமான ட்ரைனிங் இல்லைன்னு திரு என்டி டிஃபென்ஸ் சொல்றாரு. போதுமான ட்ரைனிங் இருந்துச்சுன்னா இந்த கேஸை ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணிப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து எவிடன்ஸ் எடுக்கிறீங்க, அதை சீல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பணுன்றது ஃபண்டமெண்டல். அதை ஃபாலோ பண்றதுல இவங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த தமிழ்நாடு போலீஸ் பெரிய ஸ்காட்லாண்ட் யார்ட்லாம் சொல்லுவாங்க. என்ன பண்றதுன்னா அவனாவது ஒருத்தர் சிக்கன போட்டு அடி நடிச்சு ஐயா நான் தான் குத்தத்தை பண்ணேன் அவனை ஒத்துக்க வச்சு கன்ஃபெஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பண்றது. இதுதான் இங்க வழக்கம். அதாவது இதை குற்றத்தை நிரூபிக்கிறவனுக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னு பார்த்தாலும் கூட தஸ்வந்த் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல சார்? நிச்சயமா எனக்கு அப்படி தான் தோணுது. அது ஜட்ஜ் சொல்றாருல 1 மணி நேரம் விண்டோக்குள்ள இவனால இதை பண்ண முடியாது. அது இல்ல, சிசிடிவி இல்ல, அந்த 7 டெஸ்ட்டே ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினதுன்றாரு. தஸ்வந்த் 3 நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. 3 நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்ணும்போது அதே உள்ளாடை அணிஞ்சிட்டு இருப்பான். அப்ப இது எப்படி வந்துச்சு? ஸோ அதை டிஸ்கார்ட் பண்றாரு ஜட்ஜ். நீங்க இந்த இது இன்ட்ரடியூஸ் பண்றீங்கல்ல, இந்த ரெக்கவரியே தப்புன்றாரு. 3 நாள் கழிச்சு தான் நீங்க பிடிக்கிறீங்க, தலைமறைவா இருந்தான்னு சொல்றீங்க. அப்ப அதே இந்த உள்ளாடை எப்படி அணிஞ்சிருப்பான்? பிளட் டெஸ்ட், பேசிக் பிளட் டெஸ்ட் எடுத்து 2 பொருத்தி பார்க்கணும். 4 மாசம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க. இது போன்ற சென்சேஷனான வழக்குல எல்லாம் எவன் கிடைக்கிறான்னா அவனை அடிச்சு குற்றத்தை ஒப்புக்க வச்சு சார்ஜ் ஷீட் போட்டானா அவங்க வேலை முடிஞ்சிச்சு. நீதிமன்றம் நாளைக்கு ஆம்ஸ்டாங் கேஸ்ல இந்த 30 பேரையும் விடுதலை தான் பண்ண போகுதுன்றது போலீஸ்க்கு நல்லா தெரியும். பின்னாடி விடுதலை ஆயிட்டு போட்டோம். பெண்டிங் வச்சிருந்தா இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் காரணம் என்ன நீங்கள் சரி சொல்லுவீங்கல்ல? இப்போ சார்ஜ் ஷீட் போட்டோம், இவங்க தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளி, இப்போ நான் செத்து போயிடுச்சு. இதுதான் திட்டம். அதனால இந்த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்.